Q1 பார் சாக்லேட்டோட எபிசோட் 2 and 3 ஸ்டார்ட் ஆகுது. எங்க ப்ரீவியஸ் எபிசோட் முடிஞ்சதோ அங்கிருந்து கண்டினியூ ஆகுது. அந்த 3 rupees பிங்க் வாலி பொண்ணு கீழே விழுந்து அப்புறம் அவ இன்ட்ரோ கொடுக்கறான். அவ சொல்றா அவ காதல் தேவின்னு. அவ சொல்றா தியானமா யூஸ் பண்ணினா நீ ரொம்ப ஹாப்பியா இருப்ப. எவ்ளோ சைடுல கேர்ள்ஸ் உன் பின்னாடி பைத்தியமா இருக்காங்க. ஆனா ஜியாங் கோவத்துல கத்துறான். அவன் சொல்றான் என் பின்னாடி பைத்தியமா? பூரா ஸ்கூல் என் பின்னாடி பைத்தியம். பூரா உலகம் என் பின்னாடி பைத்தியம். இது இப்படியே போனா என்ன மிஸ்ஸு கால்ல செத்துருவாங்க. அப்புறம் என்ன ஸ்கூல்ல இருந்து தள்ளி விடுவாங்க. அப்புறம் என் மம்மி பாப்பா என்ன வீட்ல இருந்து வெளியே போடுவாங்க. நான் ரோட்ல வந்தா செத்துருவேன். என் லைஃப் ஃபுல்லா நீ கெடுத்துட்ட. அப்போ காதல் தேவி சொல்றா, டேய் இவ்ளோ டிராமா பண்ணாத. இதுக்கு சொல்யூஷன் இருக்கு. நீ அவங்க மனசுல இருக்கிற ஆசைய ஃபுல்ஃபில் பண்ணினா போதும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுத்தா போதும். அப்போ சீன் கொஞ்சம் நார்மல் ஆகுது. எல்லா பசங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அரிஹந்த், ஜெயின், புரீதா எல்லாரும் சொல்றாங்க, வா கீழே போய் பார்க்கலாம். அப்போ இன்னொரு பொண்ணு வருது பார்க்க. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ புஷ் பின்னாக உட்காந்து பார்க்கறான். அவன் செகண்ட் தேர்ட் கேர்ள்ஸ பார்க்கறான். ஆனா ஃபர்ஸ்ட் பொண்ணு காணோம். அவன் யோசிக்கிறான், நான் கரெக்டா வந்துட்டேனா? என் பின்னாடி பைத்தியமா இருந்த பொண்ணு எங்க போச்சு? கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் சீன்ல வருது. அவ சொல்றா நான் பிரெக்னென்ட். ரிப்போர்ட் வருது. அவ ரொம்ப இமோஷனலா நடிக்கிறா. ஆனா ஜியாங்க்கு டவுட் வருது இது எல்லாம் ஆக்டிங்கான்னு. அவ டைட்டா ஹக் பண்றா. சொல்றா பரவாயில்ல இந்த வாட்டி ஆகல, நெக்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணுவோம். நான் கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆகுறேன். அவ ஃபுல்லா அவனை ஹக் பண்ணிட்டு இருக்க ஜியாங் ரொம்ப ஷையா இருக்கான். சுத்தி இருக்கிற பசங்க பார்த்து பேசுறாங்க, இந்த பையன் ரொம்ப ஷேம்லெஸ், ஹாஸ்பிட்டல்ல கூட இப்படி பண்றான். அப்போ ஜியாங் அவ தள்ளி விடுறான். சொல்றா முதல்ல உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், ஃபேமிலி கிட்ட பேசணும். நீ என்ன வீட்டுக்கு கொண்டு போ. அப்புறம் அவ அவனை வீட்டுக்கு கொண்டு போகிறா. அந்த வீடு ரொம்ப பெரிய பங்களோ. சின்ன வீடு இல்ல, ரொம்ப ரிச் ஹவுஸ். வீட்டுக்குள்ள போன உடனே அவ ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறா. ஜியாங் பார்த்து கேக்குறான் இது யாருன்னு. அவ சொல்றா இது என் பாய் ஃப்ரெண்ட். ஆனா அப்போதான் அவளோட மூட் மாறி சொல்றா இல்ல இல்ல அப்படி ஒன்னும் இல்ல. அப்போ அங்க இருக்கிற கேர்டேக்கர் வருவா. அவ சொல்றா இந்த வீட்டோட ஓனர் ரொம்ப பெரிய ஆள். அவளோட அப்பா ரொம்ப பிக் பிசினஸ்மேன். அவன் வீட்டுக்கு ரொம்ப கம்மியா வருவான். எப்பவும் பிசினஸ்க்காக வெளியில தான் இருப்பான். அப்போ சடனா வெளியில ஒரு பெரிய நாய்ஸ். பாடிகார்ட்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. ஒரு ஆள் கத்துறான், யாருடா நம்ம மேடம பிரெக்னன்ட் பண்ணது? அப்போ ஜியாங்க சரவுண்ட் பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங் பயத்துல கத்துறான், டேய் என்ன அடிக்காதீங்க. ஆனா பொண்ணு கத்துறா, ப்ளீஸ் அவனை அடிக்காதீங்க, நான் அவனை லவ் பண்றேன், அவனும் என்ன லவ் பண்றான். இத கேட்ட எல்லாரும் கோவமா ஆகுறாங்க. சொல்றாங்க நம்ம மேடம இந்த மாதிரி ஒரு பையன் லவ் பண்ணுவானா? அப்போ அவ இன்னும் கத்துறா, அவன் ரிச் இல்ல, அவனுக்கு வேலை இல்ல, அவன்கிட்ட கார் கூட இல்ல, ஆனா அவன் என்ன பாத்துக்குவான், நாங்க கல்யாணம் பண்ணுவோம். இத கேட்ட பாடிகார்ட்ஸ் இன்னும் கோவமா ஆகி ஜியாங்க அதிகமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ இன்னும் பேசுறா, இந்த வாட்டி பிரெக்னன்ட் ஆகல, நெக்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணுவோம், நான் கண்டிப்பா பிரெக்னன்ட் ஆகுறேன். இத கேட்டா அவங்க ரொம்ப கோவமா ஆகுறாங்க. ஜியாங்கோட கண்டிஷன் ரொம்ப மோசமா ஆகுது. ஜியாங் யோசிக்கிறான், டேய் இவங்க ப்ரூஃப் கேட்டா என்ன பண்ணுவாங்க, என்ன செத்துருவாங்க போல. அப்போ பொண்ணு அவனை சேவ் பண்ண அவனை அவங்க ரூம்க்கு கொண்டு போகிறான். ரூம் ரொம்ப பெரிய ரூம், ரொம்ப அழகா இருக்கும். வெளியில பாடிகார்ட்ஸ் வந்து டோர் அடிக்கிறாங்க. சொல்றாங்க டோர் ஓபன் பண்ணு, அந்த பையனை வெளியே அனுப்பு. ஆனா அவ டோர் ஓபன் பண்ண மாட்டா. ஜியாங்க்கும் அவளுக்கும் கொஞ்ச நேரம் சைலன்ஸ் மொமெண்ட் வருது. ஆனா ஜியாங் யோசிக்கிறான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு கொஞ்சம் பேக் ஆகுறான். அப்போ அவனோட கண்ணு ஒரு கேலண்டர் மேல போகுது. அது ஒரு ஓல்டு கேலண்டர், 1 வருஷம் முன்னாடி மார்க் பண்ணிருக்கு. அதுல எழுதியிருக்கு, இன்னைக்கு நான் என் அப்பா கூட சாப்பிட்டேன், இது என் லைஃப்ல ரொம்ப ஹாப்பி டே. இத பார்த்த உடனே ஜியாங்க்கு புரியுது அவளோட ரியல் ஆசை என்னன்னு. அப்போ ஜியாங் டோர் ஓபன் பண்றான். வெளியில கேர்டேக்கர் ஃபோன்ல பேசிட்டு இருக்கா. அவளோட அப்பா கிட்ட சொல்றா உங்க பொண்ண பிரெக்னன்ட் பண்ணிட்டான்னு. அப்போ ஜியாங் கோவத்துல போனை புடிச்சு கத்துறான், டேய் உனக்கு தைரியம் இருந்தா வா, நான் உன் பொண்ண பிரெக்னன்ட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுவேன்னு பார்க்கலாம். இத கேட்ட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பாடிகார்ட்ஸ் கூட பயப்படுறாங்க, இவ்ளோ போல்டா பேசுறான்னு. அப்போ சொல்றாங்க சார் வருவாங்க இப்போ. கொஞ்ச நேரத்துல அவளோட அப்பா ஹெலிகாப்டர்ல வந்து ரீச் ஆகுறான். ஃபுல் செக்யூரிட்டி கூட வந்துருவான். அப்போ அவளோட அப்பா வந்துருவான். அவன் கூட மிலிட்டரி மாதிரி செக்யூரிட்டி எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் கன் எடுத்து ஜியாங் மேல பாயிண்ட் பண்ணுவாங்க. ஜியாங் பயந்து யோசிக்கிறான், டேய் இவங்க என்ன ஷூட் பண்ணிடுவாங்களோ?
அப்போ பொண்ணு உடனே கத்துறா, ப்ளீஸ் அவனை ஷூட் பண்ணாதீங்க, கன்னை கீழே வைங்க. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஷூட் பண்ணாத, அடி போட்டு செத்துருவ. அப்போ அவளோட அப்பா கோவமா பார்க்கறான், என்ன நடக்குது இங்கன்னு. அப்போ பொண்ணு சொல்றா, நான் பிரெக்னன்ட் இல்ல, நீங்க நம்பணும்னு ரிப்போர்ட் காமிக்கிறா. அப்பா ரிப்போர்ட் பார்த்து ஷாக் ஆகுறான். கேக்குறான், பிரெக்னன்ட் இல்லனா ஏன் இந்த டிராமா எல்லாம் பண்ணின? அப்போ பொண்ணு அழுற மாதிரி பேசுறா, நான் இதெல்லாம் பண்ணினேன் நீங்க என்ன பார்க்க வரணும்னு தான். நீங்க எப்பவுமே என் கூட இருக்க மாட்டீங்க, என்ன பாத்துக்கிறதில்ல. அப்போ ஜியான் கூட பேசுறான், சார் நீங்க உங்க பொண்ண காதல் பண்ண மாட்டீங்க, அவளுக்கு உங்க டைம் தான் வேணும். அப்போ ஜியாங் அந்த கேலண்டர் காமிக்கிறான். சொல்றான், பாருங்க, ஒரு நாள் உங்க கூட சாப்பிட்டாலும் அவளுக்கு அது ரொம்ப முக்கியம். அப்போ பொண்ணோட அப்பா கொஞ்சம் சைலண்ட் ஆகுறான், கொஞ்சம் எமோஷனல் ஆகுறான். அந்த சீன்ல எல்லாரும் சைலண்ட். ஜியாங் யோசிக்கிறான், இதுதான் சான்ஸ், இப்போ தப்பிச்சு போகணும். அப்போ அவன் அங்கிருந்து ஓடுறான், ரொம்ப தூரம் ஓடுறான். ஆனா கன்ஃபியூஷன்ல திரும்ப அதே வீட்டுக்கு வந்துருவான். அப்போ பொண்ணு அங்க நிக்கிட்டு இருக்கா, ஜியாங்க பார்க்க ட்ரை பண்றா, ஃபோன்ல கால் பண்ணிட்டு இருக்கா. சடனா அவ மறைஞ்சிட்றா. ஜியாங் ஷாக், என்ன இது சடனா எங்க போச்சுன்னு. அப்போ காதல் தேவி வருவா. அவ சொல்றா, அவ மறல, நீ அவளோட ஆசைய ஃபுல்ஃபில் பண்ணிட்ட. அவளோட ஆசை என்னன்னு, அவளோட அப்பா கூட இருக்கணும், அவன் கூட சாப்பிடணும். நீ இப்போ சொன்ன வார்த்தையினால அது நடந்துடுச்சு. சோ இப்போ அவ உன்கிட்ட இருந்து ஃப்ரீ ஆயிட்டா. இத கேட்ட ஜியாங் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறான். சொல்றான், சரி ஒரு பொண்ணு முடிஞ்சு. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஜியாங் ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். ஒரு பொண்ணுகிட்ட இருந்து தப்பிச்சான், ஆனா இன்னும் 2 பாக்கின்னு யோசிக்கிறான். அப்போ ஸ்கூல்ல நிறைய பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியாங் ஒரு பேம்ப்ளெட் எடுத்து பார்க்கறான். அதுல எழுதியிருக்கு, என் ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங், எனக்கு 2 பொண்ணு இருக்கு, ப்ளீஸ் யாருக்காவது தெரிஞ்சுனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இத பார்த்த உடனே ஜியாங் ஷாக் ஆகுறான். இது அந்த பொண்ணோட அம்மான்னு புரியுது. அவன் பயந்துருவான், டேய் இவங்க என்ன புடிச்சிட்டா என்ன ஆகும்னு. அப்போ அவன் யோசிக்கிறான், யாரும் பார்க்கற முன்னாடி நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு. அப்படியே நிதானமா வெளியே போகணும்னு ட்ரை பண்றான். அப்போதான் சடனா 4th பொண்ணு என்ட்ரி. அவ போர்ட்ல இருக்கிற ஜியாங்கோட நேம் பார்க்கறா. அத பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறா. ஜியாங் கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கான், சைலண்டா இருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து அவன்கிட்ட பேசுறா. சொல்றா, உனக்கு ப்ராப்ளம் இல்லனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாமா? ஜியாங் ஷாக் ஆகுறான். கேக்குறான், நீ என்ன தெரியுமா, நீ என்ன மறந்துட்டியா இல்ல? அவ சொல்றா, உன்னை எப்படி மறக்க முடியும்? இத கேட்ட ஜியாங் ஃபுல் கன்ஃபியூஸ் ஆகுறான். அவன் யோசிக்கிறான், நான் ஆல்ரெடி அவளோட ஆசை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், அப்புறம் இவளை என்னால மறக்கல. அப்போ அவன் காதல் தேவிய கூப்பிடுறான். கேக்குறான், நீ என்ன பண்ணின? அவ சொல்றா, சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். சாக்லேட் எஃபெக்ட் 2 நாள் தான் இருக்கும். அந்த 2 நாள் நடந்தது எல்லாம் அவ மறந்துருவா. ஆனா அவ மனசுல கொஞ்சம் ரியல் ஃபீலிங் வந்திருக்கலாம், அது நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவ மறைஞ்சிடுறா. ஜியாங் இன்னும் கன்ஃபியூஸா இருக்கான். அப்போ அந்த 4th பொண்ணு அவன் கிட்ட வருது. அவ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவ சொல்றா, நீ என்ன ரெகக்னைஸ் பண்ணலையா? ஜியாங் சொல்றான், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஆனா அவ கேட்க மாட்டா. சடனா அவனை டைட்டா கிஸ் பண்றா. எல்லாரும் ஷாக். சுத்தி இருக்கிற பசங்க எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங்க்கு ஷாக் மேல ஷாக். அப்போ அந்த 4th பொண்ணோட அம்மா வந்துருவா. ரொம்ப கோவமா இருப்பா. அவள திட்டுறா. சொல்றா, அமெரிக்கால இருந்து இவனுக்காக வந்தியா? அம்மா பொண்ணு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசில அம்மா பாடிகார்ட்ஸ கூப்பிடுறா. சொல்றா, அவளை கார்ல உட்கார்ந்து கொண்டு போங்க, நான் அவளை திரும்ப அமெரிக்காக்கு அனுப்புறேன். ஜியாங் சொல்றான், ஆண்டி நீங்க அவளை கொண்டு போங்க, என்கிட்ட இருந்து தூரம் வச்சுக்கோங்க. அப்போ அவளை கொண்டு போக ஜியாங் தனியா உட்கார்ந்திருக்கான். அப்போ காதல் தேவி வருவா. அவ சொல்றா, இந்த 4th பொண்ணு சாக்லேட் சாப்பிடல. ஜியாங் சொல்றான், தெரியும், அவ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், நாங்க சின்ன வயசுல இருந்து சேர்ந்து வளர்ந்தோம், அவ என்ன பிடிச்சிருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பொண்ணு மறுபடியும் வருது. ரொம்ப ஷையா பேசுறா. சொல்றா, நாம நாளைக்கு சேர்ந்து போகலாமா? ஜியாங் சொல்றான், சரி. அவ ரொம்ப ஹாப்பியா போயிடுறா. ஜியாங் யோசிக்கிறான், இந்த பொண்ணு என்ன மேல ரியலா ஃபீல் பண்ணுதா? அப்புறம் ஸ்கூல்ல 2nd பொண்ணு, டீம் கேப்டன் மாதிரி இருக்கிற பொண்ணு வந்து சடனா ஜியாங்க ஸ்லாப் அடிக்கிறா. சொல்றா, நாம பிரேக்கப் பண்ணலாம். ஜியாங் ஃபுல் ஷாக். இது கூட முடியாம டென்ஷன்ல எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஈவினிங் நெக்ஸ்ட் பார்ட் வரும்.